கையிலேருந்து தான் ரத்தத்தை எடுத்து விட்ருக்கேன். அந்த ஆள் என்ன தான் வந்து பண்ணுதுன்னு பார்ப்போம். பக்கத்தில் விடு. ப்ளீஸ் எல்லாம் இனிமேட்டு இங்கே இருக்க வேணாம். நான் கிளம்பிடுவோம். வாடா வாடா வாடா. நம்ம கண்டிப்பாக நான் சொல்கிறது ப்ரோ. பார்த்து ப்ரோ. நான் வந்துரு ப்ரோ. எல்லாத்தையும் எடு ப்ரோ. இதை பார்த்தாங்கன்னா நமக்கு டேஞ்சர் தான் ப்ரோ. ஏதோ நடக்குதுடா. டக்குன்றா. ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் செல்வா. இன்றைக்கி இந்த ஃபாரஸ்ட் ஹவுஸுக்கு தான் வந்திருக்கோம். இந்த இடத்துல அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தா, இந்த வீடு கட்டிக்கிட்டு இருக்கும்போது இந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பையன் மேலேருந்து மொட்டை மாடிலேருந்து கீழே வந்து இறந்துட்டான். அவனோட ஆன்வி இங்கே தான் சுற்றிட்டு வருது. நைட் ஆனால் அழுகுறல் வரதாகவும் இது பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால தான் அவங்க அப்பா அம்மா அவங்க அந்த பையனோட ஞாபகம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த வீட்டை அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் இன்றைக்கும் அந்த அமானுஷம் அந்த குரலாக கேட்டுகிட்டே இருக்குது. உங்களுக்கே தெரியும், குழந்தைங்களுக்குலாம் பொம்மை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. அதனால தான் இன்றைக்கி இந்த பொம்மையை வச்சு டால் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலான்னு இருக்கோம். வாங்க இது எப்படி முடியுதுன்னு பார்ப்போம். கைஸ், இந்த ரிச்சுவலை என்னால் தனியாக பண்ண முடியாது. அதனால தான் நம்ம டீமையும் கூட்டி வந்திருக்கேன். ப்ரோ அஜய் ப்ரோ, வா ப்ரோ. என்ன ப்ரோ, இந்த ரிச்சுவல் நீங்கள் பண்ணிடலாமா ப்ரோ? பண்ணிடலாம் ப்ரோ. இதில் வர விளைவுகள்லாம் என்னென்னு உங்களுக்கு தெரியுங்களா ப்ரோ? குணா ப்ரோ, என்ன ப்ரோ? இந்த ரிச்சுவல் வந்து ரொம்ப ஹார்டானது தான். ஏன்னா ரெண்டு மூணு மாந்திரிகவாதிகிட்ட கேட்டுட்டு தான் நாங்கள் இதை பண்ணுறோம். இதை வந்து தனியாக பண்ண முடியாது. அதனால தான் சப்போர்ட்டுக்கு நாங்கள் 2 பேரும் வந்திருக்கோம். கைஸ், நம்ம இந்த ரிச்சுவல் பண்ணுறதே மந்திரவாதி அவங்கள்ட்டலாம் கேட்டு தான் பண்ணோம். அவங்க வந்து என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிட்டாங்க. இருந்தாலும் நாங்கள் வற்புறுத்தி கேட்டதாங்க அவங்க சொன்னாங்க. ஆனால் அவங்க சொல்லும்போது சொல்லிட்டாங்க, இதுக்கு மேலே நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்களும் அதை வீட்டில் எங்கேயுமே ட்ரை பண்ணாதீங்க, ரொம்ப டேஞ்சரானது. ஓகே, 4 மணி எப்படி காட்டு ப்ரோ. இப்படி கொஞ்சம் கண்ணினா செய்ய முடியும். கைஸ், நீங்களே பார்த்துட்ருக்கீங்க. இப்போ மெழுகுவர்த்தி வச்சு எல்லாத்தையும் இது பண்ணி அந்த ஆன்மாவை போகிறதுக்கு பொம்மையை தான் வச்சுருக்கோம். ஏன்னா குழந்தைங்களுக்கு பிடிச்சது பொம்மை எல்லாருமே தெரியும். அது ஆவியாக இருந்தாலும் அது ஒரு குழந்தையாக இருந்தது தான் இறந்தது. அதனால் கண்டிப்பாக அந்த ரிச்சுவல் பண்ணுறதுனால வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் என்ன ரிஸ்க் எடுக்க போனால், என்னோடய ஒரு துளி ரத்தத்தை இந்த பொம்மை பக்கத்துலேயே விட்டால் தான் அது வரும். ஓகே கைஸ், எல்லாம் மெழுகுவர்த்தி ஏற்றி வச்சாச்சு. இதுக்கு மேலே இது பண்ணி அவர் சொன்ன மந்திரத்தை மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டு நான் வந்து என்னோடய ஒரு துளி ரத்தத்தை இது பண்ண போகிறேன். ப்ரோ, என்னால் குத்துறதுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஊக்கு ஏதாச்சும் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் குத்தி ப்ரோ. உன்ட்ட ஊக்கு இருந்தால் கொஞ்சம் கொடுங்க ப்ரோ. ப்ரோ லைட்டாக இது பண்ணி ப்ரோ தெரியல போய் நல்லா இது பண்ணிட்டு எங்கே ப்ரோ இன்னும் பொம்மைக்கிட்டேன் இங்கே. கைஸ், நீங்களே பார்த்தீங்கன்னாலும் தெரியும், நம்மளோட ரத்தத்தை தான் விடணும். எங்கடா பொம்மைக்கிட்ட வந்தோமா? எங்கடா நான் மந்திர சொன்னது? அது பக்கத்தில் விடு.
கைஸ் பார்த்தீங்கன்னாலே தெரியும், கையில் இருந்து தான் ரத்தத்தை எடுத்து விட்ருக்கேன். அந்த ஆவி என்ன தான் வந்து பண்ணுதுன்னு பார்ப்போம். நீங்கள் உங்களுக்காக விளையாடுறது தான் நான் எடுத்து வந்திருக்கேன். இல்லை இந்த வந்து இந்த எல்லாத்தையும் எடுத்தான்னு பாடுறா செக்அப். உங்களுக்காக தான் உங்கள் அப்பா இந்த வீடு ஆசையாக கட்டினாரு, எங்களுக்கு நல்லா புரியுது. உங்களுக்காண்டி தான் இந்த வீட்டை விட்டுட்டு அப்படியே போயிட்டாரு. ஆனால் இப்போ பாருங்கள் என்னென்ன பண்ணி வச்சுருக்காங்கன்ட்டு இந்த வீட்டில். நீங்கள் தான் பாதுகாப்பீங்கன்னு நினச்சா இப்படி விட்டு வச்சுருக்கீங்க. உங்களோட அழுகுரல் நிறையா பேர் கேட்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கே தெரியும், உங்களோட அந்த அமானுஷ்யம் அந்த இதனால் யாருமே இங்கே பக்கத்துலேயே வரமாட்டேன்ட்டாங்க. நீங்கள் இங்கே தான் இருக்கீங்கன்னா அந்த பொம்மையை எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் தேவைன்னாலும் என்கிட்ட சொல்லலாம், நான் அதை நிறைவேற்றுவேன். என்னுடைய ஒரு துளி ரத்தத்தை உங்களுக்கு தந்திருக்கேன். அது இந்த மாதிரி வச்சுட்டு சரி ப்ரோ அவங்க தான் வருதான்னு பார்ப்போம். ப்ரோ அந்த ஆவி குறுக்க வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கு ப்ரோ. ப்ரோ நம்ம ஒன்று பண்ணுவோமா? என்ன தெரியுமா பண்ணுவோம்? நம்ம இருக்கனால அது வர்றதுக்கு தவிக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த பொம்மை எடுக்க வர்றதுக்கு தவிக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம என்ன பண்ணுவோம், வச்சுட்டு கேமராவை ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிடுவோமா? என்ன பண்ணுதுன்னு பார்ப்போமா? அப்படி வேணால் பண்ணி பார்ப்போம். அந்த ஆன்மா வந்து இந்த பொம்மையை எடுக்கிறதுக்கு தவிக்குது, அது மட்டும் எனக்கு நல்லா ஃபீல் பண்ண முடியுது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், கேமரா இங்கே செட்டப் பண்ணிவிட்டு வெளியில் போயிட்டு ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுத்து பார்க்க போகிறோம். அது என்ன தான் பண்ணுதுன்னு கைஸ் வாங்க பார்ப்போம். கைஸ் இப்போ லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டோம். மெழுகுவர்த்தி வெளிச்சம் மட்டும்தான் எரியுது. இப்போ கேமரா இங்கே ஃபிக்ஸட் பண்ணிவிட்டு வெளியே போய் என்னாச்சுன்னு பார்க்க போகிறோம்.
கைஸ் வந்து ஹே 3000 பாடுறா தெரியுதா? நம்ம சென்டரில் வச்சோம் நான் லைட்டாக தானே கரெக்டாக சென்டர் வச்சேன் ப்ரோ. உனக்கு தெரியுதா ப்ரோ ஏதாச்சும்? இது டெஃபினட்டாக 3000 ப்ரோ. இது நடுவுலலாம் இருந்துச்சு. வச்சது நான் தான், எனக்கு தெரியுது. ஆனால் வட்டத்துக்கு விட்டு வெளியில் போகல பற்றியா நீங்கள் வட்டம் மந்திரத்துக்கு அது கட்டுப்பட்டுருச்சு. இங்கே இதோ இருக்குன்னு போயிடலாம்ண்ணா. இருவரா என்னன்னு பார்ப்போம்டா. நம்ம அவங்ககிட்ட தான்டா பேச வந்திருக்கோம். அவனை எப்படியாவது பார்த்துருவோன்னு தான் வந்திருக்கோம். நான் அவர் சொல்லி கொடுத்த மந்திரத்தை மட்டும் அவன் மனசுக்குள்ளே சொல்லு சரியா? அவங்க கிட்ட வரமாட்டான், நம்ம கண்ணுக்கு தெரியும். இந்த வட்டத்துக்குள்ளே இருக்கிற வரைக்கும் பாதுகாப்பு நமக்கு. அந்த மந்திரம் தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு பாதுகாப்பு தான். அவனால் எதுவும் நம்ம ஆனால் அது டெஃபினட்டாக நவுந்துருக்குடா. வச்சது எனக்கு கண்டிப்பாக தெரியும்டா. ஸ்லோ அப்படியே லைட் அடிச்சு பாடுறான் அந்த இடத்துல ஃபுல்லாக. கைஸ் இது பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் நான் வச்சுருந்தது எந்த இடத்துல இருந்துச்சு, அது எவ்வளோ தூரம் மூவ் ஆயிருக்குங்கிறது டெஃபினட்டாக உங்களால் பார்க்க முடியும். ஆனால் சம்திங் ஸ்ட்ரேஞ்சான விஷயம் இந்த இடத்துல மட்டும் நடக்கிறது என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியும். ப்ரோ அல்லே இல்லை ப்ரோ, ப்ரோ இரு ப்ரோ. வேறு ஏதாச்சும் ரூமில் ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். இங்கே தான் இருக்கீங்கன்னா வந்து நீங்கள் உங்கள் தேவையான பொம்மையை எடுத்துக்கலாம். உங்களுக்காக தான் கொண்டாந்து வச்சுருக்கேன். எங்களுக்கு எந்த வித இன்னல்கள் கொடுக்காம நீங்கள் எடுத்துக்கலாம். ப்ரோ எல்லாத்தையும் எடு ப்ரோ. இதை பார்த்தாங்கன்னா நமக்கு டேஞ்சர் தான் ப்ரோ. ஏதோ நடக்குதுடா டக்குன்றா. ஸோ அதை கிளக்க வேணாம் ப்ரோ. இங்கே வந்து ஸ்பாட்டை விட்டு காலி பண்ணாலே போதும் ப்ரோ. பிரச்சனை ப்ரோ.